2026 ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேண்டாம் என்று விசிக பொதுச் செயலாளர் ரவிக்குமார் பேசியிருக்கிறார். அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். ஆட்சி அதிகாரத்தில் பங்கேற்க வேண்டும் என்பது விடுதலை சிறுத்தைகள் கட்சி துவங்கிய தேர்தல் அரசியலில் வந்த 1999 முதல் நாங்கள் முன்வைத்து வருகிற கருத்து. 2016ஆம் ஆண்டு இதற்காக ஒவ்வொரு கட்சி தலைவரையும் அழைத்து ஒரு கருத்தரங்கத்தை நடத்தி அந்த கருத்தை தேர்தல் களத்தில் முன்னிறுத்தியது விடுதலை சிறுத்தைகள் கட்சி தான். அதற்கான காலம் கனியும் போது அந்த கோரிக்கையை விடுதலை சிறுத்தைகள் கட்சி சரியான விதத்தில் முன்வைக்கும். 2026ஆம் ஆண்டில் அதற்கான வாய்ப்பு இல்லை. திராவிட முன்னேற்ற கழகம் தனி பெரும்பான்மையோடு இங்கே வெற்றி பெற்று ஆட்சியை அமைக்கும். இரட்டை இலக்கத்திலே நிச்சயமாக விடுதலை சிறுத்தைகளுக்கு இடங்களை திராவிட முன்னேற்ற கழகம் வழங்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம். 2026இல் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேண்டாம் என்று விசிக பொதுச் செயலாளர் தெரிவித்திருக்கிறார். அது தொடர்பான முழு விவரம். பிரியங்கா வணக்கம். ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்பது 2026இல் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு இல்லை என்று அக்கட்சியின் பொதுச் செயலாளர் ரவிக்குமாரே பேட்டி கொடுத்திருப்பது ஒரு சர்ச்சையாகவும் அதே நேரத்தில் ஒரு பரபரப்பாகவும் பார்க்கப்படுகின்றது. அவர் பேசிய அந்த கருத்து என்பது, அதாவது விசிகாவினுடைய நெடுநாள் கனவு, கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் அவர்கள் குறிப்பிடுவது போல பல ஆண்டுகளாக அந்த கட்சியினுடைய கனவு என்பது விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆட்சி அதிகாரத்தில் பங்கு பெற வேண்டும். சமீபத்தில் கூட அமைச்சரவையில் இந்த முறை விசிகா பங்கு பெற வேண்டும் என்ற அந்த கோஷங்கள் எழுந்திருந்தது. இந்த நிலையில கட்சியினுடைய பொதுச் செயலாளரும் விழுப்புரம் எம்பியுமான ரவிக்குமார் இன்று காலையில அவர் ஒரு நூலக திறப்பு விழா நிகழ்ச்சியில பங்கேற்றார். அந்த நிகழ்ச்சியை முடிந்த பிறகு பத்திரிகையாளர்களை சந்தித்தார். அப்போது அவர் பேசிய அந்த கருத்துக்கள் தற்போது பெரும் உற்று கவனிக்கக்கூடிய ஒரு முக்கிய விவாத பொருளாக மாறி இருக்கின்றது. அதாவது வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலில் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு இல்லை என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அதாவது கடந்த 2016ஆம் ஆண்டே விடுதலை சிறுத்தைகள் கட்சி இதற்காக பல கருத்தரங்கங்களை நடத்தி பல அரசியல் கட்சிகளை அழைத்து ஆட்சி அதிகாரத்தில் அனைவருக்கும் பங்கு வேண்டும், அப்படி ஒரு வலிமையான அமைப்பை நாம் கட்டி எழுப்புவோம் என்று கருத்தரங்கங்கள் நடத்தியதாக அவர் கூறியிருக்கிறார். அது பல ஆண்டு கனவு எங்களுக்கு. ஆனால் 2026இல் அது சாத்தியப்படுவதற்கான வாய்ப்பு கிடையாது. ஆனால் இந்த விஷயத்தை பொறுத்தவரையில் அதற்கான காலம் கனியும் போது நாங்கள் ஆட்சி அதிகாரத்தில் பங்கெடுப்போம் என்று குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் திமுக கூட்டணியில இடம்பெற்றிருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு இந்த முறை கூடுதலான இடங்கள், அதாவது இரட்டை இலக்கத்தில் திமுக விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு இடம் ஒதுக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி 6 இடங்களில் போட்டியிட்டு 4 இடங்களில் வெற்றி பெற்றிருந்தது. நாடாளுமன்ற தேர்தலில் கூட கூடுதலாக இடங்கள் வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் கடுமையாக அந்த கோரிக்கைகள் வைக்கப்பட்டது, வலியுறுத்தப்பட்டது. ஆனாலும் கூட அதே 2 தொகுதிகள் தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டது. எனவே விடுதலை சிறுத்தைகள் கட்சி கடந்த 2021 போல இல்லாமல் தற்போது பல தொகுதிகளிலே நன்றாக வளர்ந்திருக்கிறார்கள், பெரிய கட்சியாக மாறியிருக்கிறார்கள். எனவே தங்களுடைய வலிமைக்கு ஏற்ப கூடுதலான சீட்டு வேண்டும் என்று அவர்களது நிர்வாகிகள் தொடர்ந்து பேசி வரக்கூடிய நிலையில விசிகாவினுடைய பொதுச் செயலாளர் ரவிக்குமார் அவர்களும் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் திமுக விசிகாவிற்கு இரட்டை இலக்கங்களில் சீட்டுகளை ஒதுக்கும் என்று நம்புகிறோம் என்று பேசியிருக்கிறார். ஆட்சி அதிகாரத்தில் பங்கேற்க வேண்டும் என்பது விடுதலை சிறுத்தைகள் கட்சி துவங்கிய தேர்தல் அரசியலில் வந்த 1999 முதல் நாங்கள் முன்வைத்து வருகிற கருத்து. 2016ஆம் ஆண்டு இதற்காக ஒவ்வொரு கட்சி தலைவரையும் அழைத்து ஒரு கருத்தரங்கத்தை நடத்தி அந்த கருத்தை தேர்தல் களத்தில் முன்னிறுத்தியது விடுதலை சிறுத்தைகள் கட்சி தான். அதற்கான காலம் கனியும் போது அந்த கோரிக்கையை விடுதலை சிறுத்தைகள் கட்சி சரியான விதத்தில் முன்வைக்கும். 2027 வாய்ப்பு இருக்கா சார்?
2026ஆம் ஆண்டிலே அதற்கான வாய்ப்பில்லை. திராவிட முன்னேற்ற கழகம் தனி பெரும்பான்மையோடு இங்கே வெற்றி பெற்று ஆட்சியை அமைக்கும். இரட்டை இலக்கத்திலே நிச்சயமாக விடுதலை சிறுத்தைகளுக்கு இடங்களை திராவிட முன்னேற்ற கழகம் வழங்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். 2026 ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேண்டாம் என்று விசிக பொதுச் செயலாளர் ரவிக்குமார் பேசிய அந்த காட்சிகளை பார்த்தோம். தொடர்ந்து இது தொடர்பான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ராஜேஷ்.